வெல்கம் டு வழிப்போக்கன் சேனல். ஒருத்தர் காலையில் ஒரு 10 மணி வாக்கில் வெளியில் கிளம்புறார். அவர் கேட்டுக்கிட்ட போகிறப்ப ஒரு அரணை சரிங்களா, அந்த வெள்ளையும் சிகப்பும் மஞ்சளும் பச்சையுமாக இருக்கும், பள்ளியோட தோட்டத்தில் இருக்கும். அது அவரோட வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணுது. அப்போ என்ன பண்ணார், இவர் காலால் தட்டி விட்டார். அது போயிடுச்சு. சரி அப்படின்னு வெளியே போனார். வெளியில் போயிட்டு அவர் 1.5 hours 2 hours கழித்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றப்ப அந்த கேட்டு செவுறு ஓரத்தில் இந்த அரணை இருக்குது. என்னடா அது நம்ம தட்டி விட்டுமே இருக்கேன்னு போய் பார்த்தா அது அசையாமல் இருக்குது. அதோட வால் மட்டும் அசையுது. போய் பார்த்தா அதை ஒரு 100-150 எறும்பு கடிச்சிட்ருக்கு, சிகப்பு எறும்பு. அவருக்கு பகீர்னது. ஐயோ, நம்ம இந்த மாதிரி கால் தட்டி விட்டுறப்ப செருப்பு மேலே பட்டு அதுக்கு அடிபட்டுருக்கு. உடனே எறும்பு அதை பிடிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. அதுக்கு கொண்டு போய் தண்ணியில் போட்டால் எறும்பு சுற்றி போடும். என்னடா அது அப்படின்னு மனசு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு சின்ன முழத்தை தூக்கி வெளியில் போட்டார் அது அவர். இப்போ அந்த அரண் செத்து போச்சு. அது செத்து போடுங்க. அதை கொன்ன பாவம் அவருக்கு வருமா, இல்லை எறும்பு அது கடிக்குது அந்த பாவம் அவருக்கு வருமா தெரியல. சரி, ஓகே. இப்போ நாம் ஒரு ஃபேக்ட்ரிக்கு வருவோம். அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி ஒரு வேலை விஷயமா வெளியில் போகிறார். ஒரு டே டைம். அப்போ என்ன போயிடுச்சு, அவர் போகிற பைக்கு met with an accident. He died on the spot. இந்த விஷயம் இவர் ஆஃபீஸ்க்கு வந்த உடனேயே அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற பர்சனல் மேனேஜர் திடீர்னு ஓடி போய் அவர் அந்த பையன் வெளியில் போன அந்த கேட் பாஸையும் அந்த என்ட்ரியையும் அடிச்சுட்டு வந்துட்டார். உடனே எம்பிகிட்ட போய் இந்த மாதிரி சார் நம்ம பையன் வெளியில் போகிறப்ப இறந்துட்டான், ஆனால் நான் அவனோட கேட் பாஸை நான் எடுத்துக்கிட்டு என்ட்ரியை ரிலீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பர்சனல் மேனேஜர். இப்போ அவனுக்கு என்ன ஆகி போச்சு, கோர்ட்டில் கேஸ் போட்டால் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாமல் வெளியில் போனதுனால அந்த கேஸ் நிற்கல, அந்த காம்பன்சேஷன் எனக்கு கிடைக்கல. சரி, ஓகே. இது கோர்ட்டு கேஸ் முடிஞ்சது. இது இந்த பாவம் யார் மேலே விழும்? சரி, வெளியில் போனது வேலை விஷயமா அந்த பேசிட்டு போயிட்டாங்க, ஓகே. ஆனால் அந்த கேட் பாஸை கேன்சல் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்தது பர்சனல் மேனேஜர். அவர் மேலே அந்த பாவம் போகும், பழி போகும். ஆனால் அவர் அந்த நிறுவனத்தின் ஊழியர். அவருக்கு அந்த நிறுவனத்திற்கு நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டார். அதனால் அவர் மேலே தப்பு கிடையாது, சரிங்களா. ஆனால் அந்த எம்டி நமக்காக நம்ம கம்பெனிக்காக வேலைக்கு போன ஒரு பையன் வெளியில் செத்து போயிட்டான் அப்படின்னா கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். கொடுக்காம இருந்ததுனால அந்த பாவம் அவர் மேலே தான் போகும். ஆனால் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது, இல்லைங்களா. சரி, ஓகே. இதை அப்படியே விட்டுருவோம். ஒரு கதை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, வயலில் வேலை தெரியும். அந்த கதை உங்களுக்கு. வயலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விவசாயிக்கு அவனோட மனைவி சாப்பாடு கொண்டு போகிறான் கூடையில், சரிங்களா. அப்போ வானத்தில் பறந்துக்கிட்டு இருந்த ஒரு பருந்து ஒரு பாம்பை கழுவிக்கிட்டு போகுது, சரிங்களா. அப்போ அந்த விவசாயியோட மனைவி வச்சிருக்கிற அந்த ஒரு சாப்பாட்டு மேலே அந்த பாம்பு வலித்தாங்காமல் கக்கின விஷம் விழுந்துடுது. இது தெரியாமல் என்ன பண்ணுறாரு அவர், அந்த விவசாயி அதை சாப்பிட்றாரு. சாப்பிட்டா ஈட் டைட், ஓகே. இப்போ இந்த விஷயம் தெரிகிறப்ப யார் மேலே தப்பு? இப்போ அந்த மனைவி கொண்டு வந்த சாப்பாடை தெரியாமல் சாப்பிட்டாரு. அதனால் அந்த மனைவி மேலே தான் அந்த பாவம் சேருமா
அவளுக்கு தெரியாத விஷயம் வந்திருக்கு அப்படின்னு. அந்த பாம்பு விஷயம் கக்கிச்சு இல்லையா? அந்த பாம்பு வந்து கருடன் வந்து பிடிச்சதுனால அந்த வலி தாங்காம விஷத்தை கக்கிச்சு. அது மேலே தப்பு கிடையாது. அந்த பருந்து வந்து அந்த பாம்பை தன்னுடைய உணவுக்காக தூக்கிட்டு போகுது. அதனால பருந்து மேலே வந்து தப்பு கிடையாது. இந்த பாவம் யார் மேலே போகும்? இந்த விஷயம் வந்து மேலே போகிறப்போ வந்து சித்திரகுப்தன் வந்து வாஸ் கன்ஃபியூஸ்டு. இந்த பாவத்தை யார் கணக்கில் எழுதுறது அப்படின்னு அவருக்கு தெரியல. அப்போ நாரதர் வரார். அவர் சொல்கிறார், இந்த மாதிரி அந்த மனைவி மேலே தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா அவளுக்கு தெரியாது. இந்த பாம்புக்கு வேதனையை தாங்காமல் விஷம் கக்கிச்சு. அதனால் பாம்பு மேலே தப்பு கிடையாது. அந்த கருடன் தன்னுடைய உணவுக்காக பாம்பை கொத்திட்டு போகுது. அது மேல் தப்பு கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தில் இந்த 3 பேரில் ஒருத்தர் மேலே யார் தவறுதலாக பழி சொல்கிறாங்களோ, குற்றம் சொல்கிறாங்களோ, அவங்க மேலே இந்த பாவம் போகும் அப்படின்ட்டார். சரிங்களா? திஸ் கேஸ் ஸ்டில் பெண்டிங். அந்த கேஸ் முடியல, அப்படியே இருக்கு. அந்த மாதிரி இந்த ஃபேக்டரியில் பர்சனல் மேனேஜர் மேலே அவர் மேலே தான் தப்பு. ஆனால் அவர் மேலே தப்பு கிடையாது. எம்டி மேலே தான் தப்பு. ஆனால் அவருக்கும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த மாதிரி வெளியில் போகிறப்ப கண்ணில் பட்ட அந்த அரணையை காலை உடைச்ச அவர் மேலே தப்பு கிடையாது. எறும்பு மேலே தப்பு கிடையாது. இது எல்லாத்துக்குமே காரணம் இன்சிடென்ட்ஸ், சம்பவங்கள். மனிதனின் வாழ்க்கை சம்பவங்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சம்பவங்கள் மட்டும்தான். இன்சிடென்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங். அதனால தான் அதனோட பலன்கள் ஒரு மனிதனுக்கு நன்மையையும் தீமையையும், துன்பத்தையும் சந்தோஷத்தையும், நஷ்டத்தையும் கஷ்டத்தையும், லாபத்தையும் கொடுக்க வல்லது. எந்த மாதிரியான சம்பவத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், இருக்கப் போகிறீர்கள் என்பது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆகவே நல்ல விஷயங்கள், நல்ல சம்பவங்கள் நமக்கு நடக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்வோம், வேண்டிக் கொள்வோம். சரிங்களா? இதை ஷேர் பண்ணுங்கள். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.